விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்-19 உரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறையா பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க ஆல்-19 பற்றி. இருந்தாலும் நாம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொஞ்சம் தெளிவாக வீடியோ போடணும் அப்படிங்கிறதாக தான் இந்த ஒரு வீடியோ. அண்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆடியோ இஷ்யூஸ் சொல்லிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக விரைவில் மைக் வாங்குகிறேன். அந்த மறக்காமல் சேனலை நீங்களும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு இன்கம் வரும். அது மூலயமா தான் ஒரு புது மைக் அந்த குவாலிட்டியான மைக் வாங்கி குவாலிட்டியான வீடியோ கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். ஆல்-19 உரம். ஆல்-19 உரம் அப்படின்னா நிறைய விவசாயிகள் வீடியோ பார்த்த விவசாயிகள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். ஓகே, ஆல்-19ல் எத்தனை பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் பொட்டாஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். இப்போ உதாரணமாக 19% பார்த்திங்கன்னா அது வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம். WSP அப்படி தான் சொல்லுவாங்க. ஆல்-19 இருந்தாலும் சரி, CN இருந்தாலும் சரி, CN வித் போரானாக இருந்தாலும் 1345, K50, 1340, 13 60, 21 இதுமாரி 1345 இதுமாரி எந்த உரங்களாக இருந்தாலுமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது அது எல்லாத்துலேயுமே பேர். நம்ம ட்ரிப்பில் ஓட்டுறது எல்லாமே வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதில் நைட்ரஜன் பார்த்திங்கன்னா 19% இருக்குது, பாஸ்பரஸ் 19% இருக்குது, பொட்டாஸ் 19% இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம். நைட்ரஜன் அப்படிங்கிறது எதற்கு பயன்படும்? சிம்பிளான ஒரு விஷயம். நைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செடி வளர்கிறதுக்கு, பச்சைத்தன்மையை உருவாக்குறதுக்கு அண்டு ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு இதுக்கு தான் பார்த்திங்கன்னா நைட்ரஜன், அதாவது பார்த்திங்கன்னா தலைச்சத்து உரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுது. இதை தவிர்த்து வேறு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா எதுவுமே இல்லை. வளர்ச்சிகளுக்காக தானியங்கள் பார்த்திங்கன்னா நிரம்புறதுக்கு அந்த வளர்ச்சி விகிதம் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படுறது நைட்ரஜன் உரங்கள். முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக என்ன இருக்குது? பாஸ்பரஸ் உரம் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது 1846 DAPயும் பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகம் தானே. ஸோ இப்போ பாஸ்பரஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர் வளர்ச்சிக்காக பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் பயன்படுத்தும். முக்கியமான இது அடி உரமாக அந்த பாஸ்பரஸ் இதெல்லாம் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முளைப்புத்திறனை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும், வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துக்கும், வேரோட ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லையா அது அதிகப்படுத்தும், தண்டோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே அதிகப்படுத்தும். இதுமாரி இதுங்க செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப அதிகம் பாஸ்பரஸ் உரங்கள். அண்டு முதிர்ச்சி அடைய வைக்கும் வச்சுங்களேன். இளம் வேர்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா முதிர்ச்சியான வேர்களாக மாற்றக்கூடிய ஒரு பங்கு பார்த்திங்கன்னா அந்த பாஸ்பரஸ் உரங்களுக்கு இருக்குது. மூணாவதாக என்ன? பொட்டாஸ். ஓகேங்களா? பொட்டாஸ் உரம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். எடுத்தோடனே நல்லா வீட்டு உரம்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ பொட்டாஸ் உரத்தோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து கட்டுப்படுத்துறது தான் பார்த்திங்கன்னா அந்த பொட்டாஸோடைய வேலையே. ஓகேங்களா? அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அதோடைய வேலை. இந்த மணிகளை பார்த்திங்கன்னா நிரப்பக்கூடியது. இப்போ மக்காசோளம் எடுத்துக்கிட்டோம், மக்காசோளம் போட்டு இது இந்த காப் அந்த கருது இவ்வளோ பெருசு வருது அப்படின்னா நுனியில், ஸோ அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிரம்பணுமா நிரம்பக்கூடாதான்னு டிசைட் பண்ண வேண்டியதே பார்த்திங்கன்னா அந்த பொட்டாசியம் சத்துக்கள் தான். அது ஃபுல்லாக நிரம்புனது அப்படின்னா ஈல்டு அதிகமாக வரும், ஃபுல்லாக நிரம்பலை அப்படின்னா பார்த்திங்கன்னா ஈல்டு கம்மியாக வரும். ஸோ ஈல்டை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா பொட்டாஸ் இருக்குது. அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய விஷயங்களும் இருக்காது. பார்த்திங்கன்னா வின்டர் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா அந்த பொட்டாசியம் மரத்தை பயன்படுத்தும் போது இருக்குது. சர்க்கரை மற்றும் மாவுடைய அளவுகளை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா அந்த பொட்டாஸ் உரங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் NPK ஆல்-19 அப்படின்னா என்னங்கிறது அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்ததாக என்ன மாதிரி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ டோசேஜில் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ ஆல்-19 அப்படின்னா என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஆல்-19 பயன்படுத்தலாம். இந்த பயிருக்கு தான் பயன்படுத்தணும், இந்த பயிருக்கு தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வரையறையுமே கிடையாது. எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் இன்றைக்கி வெங்காயமாக இருக்கட்டும், மக்காசோளமாக இருக்கட்டும், காய்கறி செடிகளாக இருக்கட்டும், கொடி செடிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பருத்தி அது இதுன்னு எல்லா செடிகளுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்-19 யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓகேங்களா? மொதல் விஷயம். இப்போ நம்ம 3 விஷயம் சொல்கிறோம். அதாவது நைட்ரஜன்னா என்ன, பாஸ்பரஸ்னா என்ன, பொட்டாஸ்னா என்னன்னு சொல்லிட்டோம். இது 3ஐயும் சேர்ந்தாப்புல நம்ம ஒரே ஒரு விஷயம் தான், என்ன? செடி நல்லா வளரணும் மொதல் விஷயம். 2வது வேர் நல்லா பிடிக்கணும், 2வது விஷயம். 3வது வெயிட் வரணும். இதுதான் பார்த்திங்கன்னா விவசாயிகளோட ஒரே கொள்கை. ஓகே, விவசாயிகளில் விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாருடைய எண்ணங்களும் இது தான். இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா
3 கண்டென்ட்டுமே இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இப்போ இது எந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம், யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் பருவத்திற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பூக்கும் பருவத்திற்கு முன்னாடி நம்ம ஆல்-19 கொடுத்துடும் போது எந்த கிராப்பாக இருந்தாலுமே பூக்கும் பருவத்துக்கு முன்னாடி கொடுக்கணும். ஓகே. அது ஏன்டா பூக்கும் பருவத்துக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரிப்பில் விட்றீங்க அப்படின்னா பூக்கும் பருவத்துக்கு அப்புறம் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வேறு ஏதாவது செடிகளோ இல்லை பருத்தி செடியோ வேறு ஏதோ ஒரு செடியோ இருக்குது அப்படின்னா, நீங்கள் பூக்கும் பருவத்தப்போ பூ பூத்ததுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கருகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் டோசேஜ் அதிகமாக போட்டு ஸ்ப்ரேயிங்கில் போனால் தான் கருகி போகும். ஓகேங்களா? ஸ்ப்ரேயிங்க்கு எவ்வளோங்கிறத சொல்லிடுறேன். ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட். ஸோ பெரும்பாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 7 கிராம் அப்படிங்கிற ஒரு டோஸில் தான் போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ 10 லிட்டர் தண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 70 கிராம் போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் 5 லிட்டர் தண்ணி டேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா 100 to 120 கிராம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். எதுக்குன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 to 120 கிராம் போட்டிங்க அப்படின்னா ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ரிசல்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஓகேவா? இல்லாத எனக்கு வந்து 3 கிராம் 4 கிராம் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு 10-15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்கள் கிராப்போட டோட்டல் ஹெல்த்தே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம தரையில் போகிற மண்ணுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களே இதுதான். தரையில் போடுற மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70% வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு கிடைக்காது. ஒரு 30-40% தான் செடிகளுக்கு போய் சேரும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா இதுகளுமே வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு போய் சேர்ந்துடும். எல்லா சத்துக்களுமே செடிகளுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் சொன்னீங்களே, இது ட்ரிப்பில் விட சொன்னீங்களே, இதுவும் அது மாதிரியான கிடையாது. ட்ரிப்பில் விடுறதும் சரி ஸ்ப்ரேயிங்கும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். நம்ம 20க்கு 20 இருக்கட்டும் 10க்கு 20 அள்ளி வைக்கிறோம் இல்லையா, அதில் தான் பாதிக்கு பாதி சத்துக்கள் வந்து செடிகளுக்கு போய் சேர்ந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு இதை எந்த ஒரு உரத்தோடையும் மிக்ஸ் பண்ணலாம், எந்த உரத்தோட மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரிப்பில் விடுறோம் அப்படிங்கிறதுனால கூட எந்த உரத்தையும் சேர்த்து கலந்து விட்டுலாமா. அங்கே முக்கியமாக கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கண்டென்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு உரத்தோடையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்-19 மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. ஓகேங்களா? தனித்தனியாக வச்சு விட்டா கூட பிரச்சனை கிடையாது, மிக்ஸ் பண்ணி விட்றாதீங்க. ஓகே. சிஎன் கூடயும் சிஎன் போரான் கூடயும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. சிஎன் ஏன்னா கால்சியம் நைட்ரேட். ஓகேங்களா? சிஎன் போரானும் கால்சியம் நைட்ரேட் கண்டென்ட் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அது கூட குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. இப்போ நீங்கள் ட்ரிப்பில் விட்றீங்கன்னா டோசேஜ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ட்ரிப்பில் விட்றப்ப டோசேஜ் அப்படின்னா நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கு 1 to 2 கிலோ வரைக்கும் அப்படி கணக்கு பண்ணுறப்ப ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோவிலிருந்து 24 கிலோ வரைக்கும் விடலாம். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரே டைமில் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1 வீக் இன்டர்வலில் நீங்கள் ரிட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். நான் பர்சனலாக இது விட்ருக்கேன், ஆல்-19 நான் விட்ருக்கேன். அண்டு ஸ்ப்ரேயிங்குமே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரேயிங் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ மக்காசோளமே ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும். மக்காசோளமே எல்லா பயிருமே அந்த மஞ்சளாக வரப்போ நம்ம வந்து இந்த ஆல்-19 உரங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.